அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகன் தன் தந்தை கிட்ட எனக்கு நிறைய கோபம் வருது, அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அடுத்தவர்களை ரொம்ப காயப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் அவர்கள் பழையபடி என்கிட்ட பழக மாட்டேங்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு சொல்லி தன் தந்தைகிட்ட போய் புலம்புறாரு. உடனே தந்தை அதை புரிய வைக்கிறதுக்காக நிறைய ஆணிகளை அவர்கிட்ட கொடுத்து, இந்த சுவற்றில் போய் உனக்கு அடுத்தவங்க மேலே கோபம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஆணியாக அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் இவர் ஒவ்வொரு நாள் கோபம் வரும்போதும் போய் அடிச்சுட்டு வராரு. அப்பா ஆணியெல்லாம் சரியாயிடுச்சுப்பான்னு சொல்கிறாரு. அப்படியாப்பா, சரி, இனிமே கோபம் குறையும் போது ஒவ்வொரு ஆணியாக அந்த சுவற்றிலேருந்து வெளியில் எடுத்துருன்னு சொல்கிறாரு. அதே போல் இந்த பையன் கோபம் குறையும் போதெல்லாம் வெளியில் ஆணி எடுத்துடுறாரு. சரி, ஒரு நாள் சில நாட்கள் கழித்து தன் தந்தைகிட்ட போய், அப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே ஆணி அடித்தேன், இப்போ ஆணியெல்லாம் எடுத்துட்டேன்ப்பா, எனக்கு இன்னும் கோபம் போலையே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை தம்பி, நீ ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சுவர் எவ்வளோ அழகாக சுத்தமாக இருந்துச்சு, நீ ஆணி அடித்து அந்த ஆணியை சுவற்றிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த சுவர் எவ்வளோ ஓட்டையாக எவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்குது பாரு. இதை மாதிரி தான் அடுத்தவர்களுடைய மனமும் இருக்கும். நீ அடுத்தவர்களை காயப்படுத்தும் போது பழையபடி அந்த நீ மன்னிப்பு கேட்டாலும் மாற முடியாது. இந்த காயங்கள், வலிகள், இந்த மோசமான நிலைமை அவர்கள் மனசில் எவ்வளோ நாட்கள் ஆனாலும் ஆறாது சில காயங்கள். அதனால் இனிமேல் கோவப்படும் போது மௌனமாக இருக்க கற்றுக்கன்னு சொல்கிறாரு. உண்மை தானே? நம்மளே கோபத்தில் அடுத்தவர்களை காயப்படுத்திடுறோம். அது என்றைக்குமே சொல்யூஷன் இல்லாமல் அதை சரி பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணுறோம், கடைசியில் எல்லாமே பிரச்சனையாக போயிடுது இல்லையா? அதனால் கோபம் வரும்போது மௌனத்தை கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் சில வார்த்தைகளை நம்ம அவாய்ட் பண்ணலாம். நன்றி.